இவ்வளோ க்ளோஸ் இருந்தால் தெரியுது. எனக்கு இந்த போஸ்டரோட எடுத்தாங்க. கன்ஃபார்ம் பண்ணு. அது கேட்டால் வந்து கண்டென்ட்டு அன்றைக்கி சரணையில் சொல்லுங்கள். அந்த கண்டென்ட்டு இருக்கு, கண்டுபிடிச்சிட்டேன். யாரையும் கொடுத்துருங்களா? ரெடியாக இருக்கு. இது ஒன்றா இது ஸ்டோனி என்ன கேளுங்க. சோனியில் நான் இன்ட்ரெஸ்ட் பண்ணிடுறேன். போகிறீங்களா? அது முடிக்கட்டும். சென்ட்ரா எனக்கு முதல்ல கொஞ்சம் கேக் எடுத்து கொடுங்க. நான் எப்போ கொடி அறிமுகப்படுத்துறான்னு திருப்பி சொல்ல சொல்லி இப்போ கேட்டால் திருப்பி நாங்கள் வராது. நம்மளாம் ஓப்பன் பக்கம் கேக்கு கட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த நிகழ்வுக்கு போகலாம். முகத்தை அசைத்தால் சிரிப்பு வெடிக்கும், அவர் மௌனமாக இருந்தால் கதையே முடிக்கும். காமெடி தளத்தில் தனித்த பாதை, தமிழ் சினிமா கொண்டாடும் புதிய கதை நாயகன். கதை நாயகர்களுக்கு இணையாக திரையில் இவருக்கென ரசிகர்கள் கூட்டம். காலம் ஒருவனை சோதிக்கும் போது அவன் துவண்டு விடாமல் சிரித்தால் அந்த சிரிப்பு வரலாறாகும். அப்படி ஒரு வரலாறு யோகி 300. அர்ஜுனன் பேர் 10. உங்களை பேச இனி பத்தாது. அழைக்கிறோம் கதை நாயகன் யோகி பாபு அவர்களை. நீ எதுக்குறாங்க அந்த முன்னாடி பலா. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் தங்கப்பாண்டியன் சார், கீர்த்திகா மேடம், ராஜ்மோகன், உங்களுக்கு ரொம்ப நன்றி. 300 எப்படா கண்டுபிடிச்ச? இது நமக்கு பத்தாது. நடிகராக இருந்துட்டா நமக்கு வந்து நம்மளே ஒரு நம்பர் போட்டு நம்மளே இதை வந்து பெருமைப்படுத்துறத விட காலம் கடைசி காலகட்டத்தில் சொல்லணும். நாகேஷ் சார், மனோரமா, நான் நகைச்சுவை நடிகர்னு சொல்கிறேன், எல்லோரும் சேர்த்து தான் சொல்கிறேன். அந்த இடம் அந்த லெவலில் நம்ம போகணுன்னு ஆசைப்பட்றேன். அவ்வளோதான். எனக்கு இது வந்து சென்றாயன் ரொம்ப நன்றி. என் சீன் அழுகுற மாதிரி நான் எதுவுமே பண்ணல. ஆனால் சரி பார்க்கலாம், வச்சுருக்கேன் நான் எடிட்டில். அடுத்து மைனா, உங்களுக்கு ரொம்ப நன்றி. அனாமிக்காவா, ராஜ்மோகன், நம்ம வந்து 2016 வந்து நயன்தாரா கூட நடிச்சிட்டோம். சரியா? எந்த ஹீரோனி நடிக்கலாம், நம்மளை அதை பற்றி கவலை இல்லை. கதை தானே நமக்கு முக்கியம். சரிங்களா? ரொம்ப நன்றி நீங்கள் என் கூட நடித்ததுக்கு. இமான் சார் பற்றி சொல்லணும்னா, அவர் பயங்கரமாக என்ன பாராட்டினார். நான் உண்மையிலே சொல்கிறேன், அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மியூசிக் டைரக்டர். ஏன்னா நாங்கள் வந்து பிரபு சலமான் சார் படம் பண்ணிகிட்ருக்கோம். அப்போது மேம்போ படத்தில் வந்து அதிகமாக பிரபு சலமான் சார் வந்து நானும் அவரும் உங்களை பற்றி தான் சார் நிறைய பேசிகிட்டு இருப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லுவார். தேங்க்யூ. அவ்வளோ பெருமாள் லாரி டயர் அப்படியே கேக் வெட்டும். அப்படியே நடிச்சிருக்கீங்க. நீங்க நடிக்காத நடிகர்கள், சேர்ந்து நடிக்காத நடிகர்கள் யாரும் இருக்காங்களா? யார் கூட சேர்ந்து நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? உங்க கூட சேர்ந்து தான் நடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம நண்பர்கள் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. அவங்களெல்லாம் வெள்ளம் போச்சுன்னா போட்டு
நம்ம எல்லாம் நடிக்கலாம். கமல் சார் கிட்ட தான் ஒன்றும் நடிக்கல, சீக்கிரம் அதுவும் நடக்கும்னு நினைக்கிறேன். கமல் சார் கிட்ட நடிக்கணும். சார் இந்த 300 படங்களை நடிச்சதுக்கு வந்து உங்களோட தெய்வ பக்தியும் ஒரு காரணமா எடுத்துக்கலாமா? அது நான் தான் எடுத்துக்க முடியும், பார்க்குறேன். நீங்கள் எப்படி எடுத்துக்க முடியும்? தெய்வ பக்தின்றது எல்லாருமே எல்லா மதம் எல்லாரும் ஆளுங்களும் எல்லாரும் அவங்கவுங்க கும்பிட்டுட்டு இருக்காங்க, அவ்வளோதான். நான் முருகனை வேண்டேன், எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது, அதனால கடவுளை என்னை காப்பாற்றுறான், அவ்வளோதான். 300ன்றது ஒரு வேளை அதிகமாக சொல்லலாம், 3000 கூட ஆகலாம். ஹீரோயின் பத்தி 2 வார்த்தை சொல்லுங்களேன். ஹீரோனி தான் ரிவீட்டு போயிட்டாங்க. ஹீரோனிக்கு எனக்கு என்னங்க இருக்குது? நான் எந்த பிரேமில் நின்னாலும், இப்போ நான் என் தம்பி ஷான் சொன்ன மாதிரி தான், எந்த ஃப்ரேமில் நின்னாலுமே எனக்கு காமெடினா தான் முதல்ல நான் அந்த முகத்தை காட்டிடுவேன். ஏன்னா அந்த காமெடி தான் எனக்கு சோறு போட்டுனுது இன்றைக்கும். அதனால் லீடு கதைக்கு நீங்கள் யூஸ் பண்ணீங்க, காமெடினாவே வாழ்க்கையை நான் ஓட்டுறேன், அவ்வளோதான். சரிண்ணா மேடம், பெல் அடிக்க சொல்லட்டுமா? உங்கள் ரசிகர் 300 படங்கள் வரைக்கும் கொண்டு வந்த உங்களோட ரசிகர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப நன்றி. இது கம்மி, இன்னும் நிறைய உங்களுக்கு நான் கொடுப்பேன். ரொம்ப சந்தோஷம், நன்றிங்க எல்லாரும். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல இந்த விழா நிறைவரும். இப்போது யோகி பாபு கதை நானும் கூட பேசிட்டு இருக்கேன், பழகிட்டு இருக்கேன். கண்டினியூவாக எல்லா படங்கள்லையும் என்னோட லீடு படங்கள்லையும் நான் உங்ககிட்ட கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். கண்டிப்பாக நீங்கள் பண்ணி கொடுங்க சார். ஏன்னா நான் இந்த படத்துக்கு ரிக்வஸ்ட் பண்ணேன், அவர்கிட்ட ஒரு சின்ன விஷயத்த ஹெல்ப் பண்ணார். ரொம்ப நன்றி சார். இப்போ காளி ஏன் போஸ்டர் மாதிரியே வச்சுனுங்கிற மூஞ்சி தூக்கம் வந்துச்சா? காளி வெங்கட் எனக்கு ஒரு நல்ல நண்பர், சொன்னவனே வந்துட்டாப்புல, வந்து பாபு பண்ணிடலாம் பாபு அப்படின்னாரு. அதுக்கப்புறமா அவர் படத்துலேயும் இப்போ ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, நீங்கள் ஹீரோ பண்ணுற படத்தை. கண்டிப்பாக நான் வரும் காளி, 2 சீனாக இருந்தாலும் பண்ணி கொடுத்துறேன். நெத்திலான் இன்னும் எதிர்பார்த்துட்ருக்கோம். ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு, எங்கள் ஆடியோ பர்மிஷன் வந்ததுக்கு. லிரிக்ஸ் ரைட்ரு அப்போ நேதா சார் ரொம்ப நன்றி. மதன் சார், ரமேஷ் சார், சௌந்தர்யா மேடம், என்னோட நண்பர் பொம்மநாயகி டைரக்டர் சார் ரொம்ப நன்றி. கேமராமேன் பிரதீப் எல்லாரும் ரொம்ப நன்றி. நான் இன்னைக்கு கொஞ்சம் இதெல்லாம் எல்லா மேடையில் கொஞ்சம் தான் பேசி இறங்கிடுவேன். சரி கொஞ்சம் அப்படி பேசுகிறேன், கொஞ்சம் டயர்டாக இருப்பீங்க எல்லாரும். ராஜ்மோகன் வந்து எனக்கு ராஜபாட்டிலேருந்து எனக்கு நல்லா பழக்கம், கிளப் போர்டு அடிச்சுருந்தான். அதுக்கு முன்னாடி நான் அவர் அண்ணன் சுப்பிரமணிய சிவன் சொன்ன மாதிரி வந்து ஒரு ஆற்காடு பக்கத்தில் ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் எங்கள் தாத்தாவோட பூர்வீகம். நாங்கள் பிறந்ததெல்லாம் எல்லாமே சென்னை வசி தான். நாங்கள் எல்லாமே வெளியூர்லேருந்து வந்துட்டால் மட்டும் இங்கே வந்து வாய்ப்பு ரொம்ப கஷ்டம் கிடையாது. சென்னையில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். நான் இந்த 24 வருஷம் அனுபவப்பட்டிருக்கேன். 2009 வந்து யோகி தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நான் லொல்லு சபா எல்லா சேனல்லையும் ஒர்க் பண்ணியிருக்கேன், எல்லார்கிட்டையும் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆர்ட் டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய வேலை பார்த்துருக்கேன். அது என்னோட வளர்ச்சிக்கு நான் பண்ணி தான் ஆகணும். ராஜ்மோகனை பற்றி நான் சொல்லிடுறேன், அதோட சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். வந்து என்கிட்ட ஒரு முறை கதை சொன்னான். கதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் காணாமல் போயிட்டான். இப்போ நான் என்னோட ஆஃபீஸில் உட்காருக்கும் போது ராஜ்மோகன் ஞாபகம் வந்தது எனக்கு. இவன் என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு ஒரு நாள் ஃபோன் அடித்து கேட்டேன். ரொம்ப ஒரு 3 வருஷத்துக்கு மேடம், ஒரு 3 வருஷம் இருக்குல்ல, 3-4 வருஷத்துக்கு அப்புறம் நான் அவனுக்கு ஃபோன் அடித்து என்னடா பண்ணுறேன் அப்படின்னா, ஆனால் இது மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேண்ணா சினிமா கொஞ்சம் அப்படின்னு, வாடா படம் பண்ணலான்னு சொல்லி கூப்பிட்டு அதுக்கப்புறம் தான் மீட் பண்ணோம். அது அப்படி தான் இந்த படம் ஆரம்பித்தோம். சரிங்களா? இது வந்து இது மாதிரி நிறைய டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருக்குமே நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். வாங்க, கரெக்டாக பண்ணு. சரிங்களா? எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. என்ன மேடம்? இதுல வந்து இப்ப 3 பேர் ஒருத்தரா வந்து இந்த இசை வெளியீட்டு நடத்த போறாங்க. இந்த ட்ரெய்லர்ல பார்த்தோம், இந்த வண்டி யாரோடது, உண்மையான ஓனர் யாரு அப்படிங்கறது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருந்ததுல. இப்ப நம்ம வந்து யோகி பாபு சாரை கூப்பிட்டு அதை ஓபன் பண்ண வைக்கலாம். வாங்க சார். கொஞ்சம் அங்க பின்னாடி விஷுவல் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கொடுங்க. ஃபர்ஸ்ட் யோகி பாபு சார் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் யோகி பாபு சார் ட்ரை பண்ணுங்க.
பின்னாடி யாராவது ஒருத்தர் நெல்லுங்க சப்போர்ட்டிவா. ஓகேவா? ஓபன் ஆச்சா? என்ன சார், அந்த வண்டிக்கு நீங்களும் ஓனர் இல்லையா? காளி வெங்கட் சார் ட்ரை பண்ணலாமா? மைக் கொடுங்க, ஹேண்ட் மைக் கொடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க, ஃபர்ஸ்ட் யோகி பாபா சார் சொல்லுங்க, இது வந்து உங்க வண்டி இல்லையா அப்படிங்கிற மாதிரி. என் வண்டி இல்லை. என்னது? நான் சுத்தியும் திறக்கல, அதனால என் வண்டியும் இல்லை. சரி, அப்ப ஒண்ணு பண்ணலாம். இன்னையோட ஹீரோ வந்து இமான் சார் தான். இமான் சார் நீங்க வாங்க. ஐயா வாங்க. வாவ், அர்ஜுனன் பேர் 10 படத்தோட இசை வெளியீடு இப்போது இல்லைங்களா? உறக்க சொல்லி இருக்கிறார். களம் புதிது, இந்த கதை புதிது, இவருக்கு இந்த படமும் புதிது. உறுதியான வெற்றி வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் அறிமுக இயக்குனர் ராஜ் மோகன் அவர்களை. வந்திருக்க பிரஸ் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு 18 வருஷ போராட்டம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கிருத்திகா தங்கப்பாண்டி மேம்க்கும் தங்கப்பாண்டி சாருக்கும் நன்றி. என்னன்னா, என்னோட சொந்த காசை போட்டு எடுத்திருந்தா கூட இப்படி படம் எடுத்துருக்க மாட்டேன். என்னை அவ்வளோ சுதந்திரம் கொடுத்து முழுமையாக என்னை நம்பி இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட கனவு ப்ரொடியூசர் அவங்க இன்னும் நல்ல படங்கள் பண்ணணும். ஸோ அதுக்கு நானும் கூட சப்போர்ட் பண்ணுவேன். ஸோ அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ அவங்க அறிமுகப்படுத்தினது என்னுடைய தம்பி சுந்தரபாண்டி தான். அவன் தான் என்னை கூட்டு போய் பிடிச்சிட்டு என்ட்ரோ பண்ணிவிட்டான். ஸோ அவனுக்கு என்னுடைய பெரிய நன்றி. அப்புறம் மீனா வந்து ரெட்ஜன் ராஜா சாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். சண்முகமூர்த்தி சாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் வந்து சத்யஜோதி ஃபிலிம்ஸ் வந்து எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் வைஸ் அசோசியேட் ஆகிருக்காங்க. டிஜி தியாகராஜன் சாருக்கும், அர்ஜுன் தியாகராஜன் சாருக்கும், அப்புறம் செந்தில் தியாகராஜன் சாருக்கும், அப்பு சாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அப்புறம் ஓகே, அப்புறம் இது யோகி பாபனாக்கு நன்றி சொல்லிக்கிறேன். என்னென்னா ஒரு 7 வருஷம் 8 வருஷம் நான் சினிமாவில் இல்லை, வெளியே வந்துட்டேன். ஒரு டிரைவராக தான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். ஒரு நாள் லாக்டவுனில் திடீர்னு அவர் கால் பண்ணார். அவர் யார் நம்பர்னே தெரில. நான் யோகி பாபு பேசுகிறேன்னாரு. பார்த்தா அவரோட வாழ்க்கையும் என்னோட வாழ்க்கையும் ஒரே டைம் தான் ஆரம்பித்தது. நான் ராஜபாட்டை படத்தில் அஸ்னேட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் அவர் யோகி படத்தில் நடிச்சிட்டு வந்துட்டு இருந்தார். ஸோ அவருக்கு நான் கிளாப் அடிச்சிருக்கேன். ஸோ அந்த ஒரு இதில் அவரோட குரோத்து கொஞ்சம் தான் வளர்ந்துட்டே இருந்துச்சு. நானும் அவர் கூட பேசிட்டே இருந்தேன். ரொம்ப பீக் போயிட்டாப்புல. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட தொடர்புல இல்லை, அவர் நம்பரும் என்கிட்ட இல்லை. இப்போ திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி இந்த மாதிரி என்னடா போது வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது வாடா எனக்கு ஏதாவது ஒரு கதை சொல்கிறான்னு சொன்னார். ஸோ அப்படி ஆரம்பிச்சு தான் அன்றைக்கி அர்ஜுன் பேர் 10 3வது படமாக வந்து நிற்கிது. யோகி பாபனாக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் யோகி பாபனா வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப எனக்காக மெனக்கட்டி நிறையா கஷ்டங்கள் சின்ன சின்ன விஷயம் அனுபவித்து நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்காரு. அப்புறம் 3வது படம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணே. அப்புறம் யோகி பாபனா வந்து அவருக்கு இன்னொரு கதையும் சொன்னான். படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது அவர் கேட்டார், இன்னொரு அடுத்து ஒரு கதை சொல்கிறேன்னாரு. அப்புறம் சொல்லுவேண்ணே என்ன சொல்லும்போது பார்த்தோன்னா அவர் ஒரு நல்ல ஒரு லக்ஸரி கார் ஒன்று அண்ணன் வாங்கியிருந்தாரு. வாங்கிட்டு வந்துட்டு டேய் புது கார்ல எல்லாம் அப்படி ஏமாற்ற மாட்டாங்கடாண்டாரு. அண்ணா அடுத்து நம்ம பார்ட் ஒன்று பண்ணுறோண்ணே, அது புது கார் வச்சு தானே. டேய் நாளைக்கு காலையிலேயே வரா, என் வண்டியை செக் பண்ணுறா, ஓட்டி பாரா, டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கா போறாரு. அப்புறம் அவருக்கு ஒரு அனுபவம் இருந்தது, அதையும் சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சது. ரொம்ப நன்றி யோகி பாபனே. அப்புறம் காளி வெங்கடனாக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா
இந்த கதையில் ஃபஸ்ட்டு இந்த கதை சொன்னது சமுத்திரகனி சாருக்கு தான். அவர் ஒரு சூழ்நிலையில் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் காளி வெங்கடனார் தான் நான் என்னை கூட்டு போய் அறிமுகப்படுத்தினார். ஹீரோவாக அவர் பண்ணுறதுக்கு தான் அந்த கதையை சொன்னோம். அப்புறம் ஒரு கடத்தில் அவரை கேரண்டர் இந்த படத்தில் இந்த நம்ம மொத்தம் நீங்கள் என்ன வேணால் லோன் வாங்கிக்கிங்க, அந்த கேரண்டி கையெழுத்து போட்ட ஒரு ஆள் ஒரு முகம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அது காளி வெங்கடன் நம்ம உங்களுக்கு எல்லா பேருக்கும் ஞாபகம் வந்துடும். அந்த கேரண்டி கையெழுத்து பொருள் அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அண்ணன் அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு சிறப்பாக பண்ணி கொடுத்துருவேன். அவருக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த கதை சொல்லும் போது அவர் புது கார் வாங்கி அவர் ஏமாந்த கதையை என்கிட்ட சொன்னார். ஒரு MG ஹெக்டார் கார் வாங்கி அந்த கதையை சொன்னார். அப்புறம் யோகி பாபனோட கதை சொல்லும் போதும் அவரோட அசிஸ்டன்ஸும் ஏமாந்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இதில் ப்ரொடியூசர் சார்ட்ட கதை சொல்லும் போது அவங்களும் ஒரு வண்டி வாங்கி ஏமாந்துருந்தாங்க. என்னோட எடிட்டரும் ஏமாந்துருந்தாரு. இப்படி எல்லா பேரும் ஏமாந்துருந்தாங்க. ஸோ இது நிறையா பேருக்கு ஏமாந்த கதையாக தான் இருக்கும். அவங்கள ஒரு கேரண்டி கையெழுத்து போட்டதோ, ஒரு லோன் வாங்கினதோ, அப்புறம் புது வண்டி வாங்கி நம்ம 2-3 வருஷத்துல வண்டியை மாற்றி வச்சிருப்போம். இப்படி எல்லாத்துலேயுமே எல்லாருக்கும் ஒரு கனெக்ட் ஆகக்கூடிய ட்ரெண்டில் உள்ள கதை தான். பெரிய லெவலில் பிரச்சனையாக போகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற கதையை தான் நம்ம சொல்லியிருக்கோம். அப்புறம் முதல் படம் கொஞ்சம் இதாக இருக்குது. அப்புறம் ஒரு நாளாக பார்த்துருக்கிறேன். அப்புறம் மைனா மேம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஈவனோட அம்மா கேரக்டர் தான் அவங்க நடிக்க கேட்டேன். மாமியாரா அவங்க பயங்கர டென்ஷன் ஆயிட்டாங்க. என்னது எனக்கு என்ன வயசு என்ன பிடிச்சிக்கு மாமியார்ன்றன்னு சொல்லி பயங்கரமாக கோபம் ஆயிட்டாங்க. அப்புறம் வேற ஏதாவது கேரக்டர் இருக்காங்க வேற எதுவும் கதையில் வேற எதுவும் கேரக்டர் இல்லைன்ட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மைனா மேம் வந்து நான் ஒரு நாள் கால் பண்ணேன். நீங்க தான் அவங்க படத்தில் எனக்கு கேரக்டர் இல்லைன்றீங்களா, அப்படி இப்படி நீங்கள் எனக்கு கால் பண்ணிருந்தீங்க. நாங்கள் இல்லை மேம் கொஞ்சம் வயசு எங்கே இருக்க ஒரு வட்டிக்காரம்மா கேரக்டரு நீங்கள் போனீங்கன்னா நல்லா இருக்கு மேம் வந்து பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி மேம். அப்புறம் அனாமிகா அம்பிகி ஸோ அவங்க வந்து யோகி பாபனா வந்து ஒரு கான்ட்ரவர்சியாக ஒரு கேரக்டரே அந்த ஹீரோயின் கேரக்டர் இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு கேரக்டர் தான் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த கேரக்டர் அவங்ககிட்ட சொல்லும் போது அவங்க வந்து அதை ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அவங்க கிட்டத்தட்ட நிறைய பேர் ஹீரோ நான் ட்ரை பண்ணோம். நாங்கள் செலக்ட் பண்ணல, யாருமே நடிக்க மாட்டேன்னு போயிட்டாங்க. அவங்க ஒருத்தவங்க தான் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. நல்லா வந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு என்னுடைய நன்றி. ஸோ அதுக்கப்புறம் இமான் சார் வந்து உண்மையிலே அவர் ஒரு குழந்தை, ரொம்ப குழந்தை. ஒன்னே ஒன்றுதான் சார், ஒரு சின்ன ஹெல்ப் சார்னு சொல்லி வந்தாருன்னா முடிஞ்சு, அவ்வளோதான். அவர் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பார், நான் போயிட்டே இருப்பேன். நிறையா இயக்குநர்கள் நிறைய ஹீரோ வளர்த்துட்ருக்கீங்க சார். இந்த படத்தில் வந்து யோகி பாபா வந்து அவரே சொல்லுவார் நான் காமெடின்னு தான் கதையும் நான் என்னாண்டு. ஆனால் இதில் வந்து இமான் சார் வந்து நான் எடுத்த படத்தை வந்து அவர் ஹீரோவாகவே அவரோட பிஜிஎம் மிரட்டி நிப்பாட்டிருக்காப்புல. அந்த அளவுக்கு இமான் சாரோட ஒர்க்கு பல மடங்கு நல்லபடியாக பண்ணிக்கிட்டு ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ சார். அப்புறம் கார்த்திக் நேதா வந்து ஒரு 15-16 வருஷம் நண்பர் தான். நானும் வரும் லெனிவண்ணா மூலியமாக இந்த படத்தில் பேசி பாட்டு எழுதணும். எழுதிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நான் கேட்டேன், நண்பன் என்ன உங்களுக்கு தெரியுமா நண்பண்ண? எனக்கு தெரியாதுன்னாரு. நான் உன் நண்பர் தான். ஏன் நண்பரா நீங்க? எனக்கு தெரியல. இல்ல அப்போ ஒரு டைம் நண்பா அவங்க நண்பர்கள் 2 பேருமே அது மறந்துடுவோம் அந்த மாதிரின்னு சொல்லபடியும். அப்புறம் இந்த கதையை சொல்லபடிக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி நல்லா பாட்டு எழுதி கொடுத்தாரு. ஸோ அப்புறம் மதனண்ணாவும் நானும் மோட்டார் தில்லு தான் ஒரே இதாக இருந்திருக்கோம். ஸோ அவர் கதை சொன்னோன்னா நல்லா இருக்கு தம்பி பண்ணிடலான்ட்டாரு. ரமேஷ் அண்ணாவும் இந்த படம் அவருக்கு ஒரு நல்ல கேரக்டராக பேசப்படும் நம்பிக்கை இருக்குண்ணா. அப்புறம் மாமியார் கேரக்டர் பண்ண சௌந்தர்யா மேம் வந்து அதான் அவங்க சொன்ன மாதிரி ஷூட்டிங் 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்தாங்க. எனக்கு ரொம்ப கான்ஃபிடண்டாக இருந்தாங்க அவங்க மேலே அவங்க பண்ணலாண்டு. ஸோ அவங்ககிட்ட ஒரு கோவம் இருக்குது அவங்க கண்ணில், அது நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்ததுக்கப்புறம் அவங்க இன்னும் பெரிய லெவலில் பேசப்படுவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ. அப்புறம் பிரதீப் கேமராமேன், என்னோட கேமராமேன் எனக்கு பெரிய சப்போர்ட்டு பிரதீப் காளிராஜா. ஸோ அவர் ஒரு 4 படம் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் இன்னும் அவர் ஒர்க் பண்ண படம் எதுவும் வெற்றியாகலை. இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவர் பெரிய ஹீரோ கூட விஷயங்கள ஒர்க் பண்ணோம். வாழ்த்துக்கள் தம்பி. அப்புறம் என்னோட எடிட்டர் சார் காசி விஸ்வநாதன் சார். ஸோ அவர் வந்து ஒரு 60-70 படங்கள் மேலே எடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து அவங்களுடைய ஒர்க்கு வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கு. ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். என்னோட ஆர்ட் டைரக்டர் சேகர்னு சொல்லி அவர் வந்து கோட் அமரன் அந்த 2 படங்கள் பண்ண ஆர்ட் டைரக்டரு. ஸோ அவர் இன்னைக்கு வர முடியல, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் என்னோட டீம் அஸ்னாட்ரி டீம் எல்லா பேருக்கும் சொல்லிக்கிறேன். அருண் ஈஸ்வர், நந்தகுமார், அப்புறம் ராஜா,
முரளி, மணிமாறன், சுரேஷ் இல்லையா, சதீஷ், ஆத்விகி, கார்த்திக், இவங்க எல்லா பேருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க என்னுடைய அசிஸ்டன்ட் கிடையாது, இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன டேரக்டர் ஆகியிருக்காங்க. அதுதான் இவங்க பூரா என்னுடைய நண்பர்கள் தான். நண்பர்களாக சேர்ந்து சப்போர்ட்டுக்கு எல்லா பேரையும் சப்போர்ட்டுக்கு வாங்கினாண்டு உள்ளே கூப்பிட்டு இழுத்து எல்லா பேரையும் வேலை வாங்கிட்டேன். ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் வேறு யாரையும் மாதிரி நேரத்தில் யோகி பவனாக்கு ரொம்ப நன்றி. நான் தேங்க்யூண்ணா. எல்லாரையும் சொல்லிட்டு நான் வரேன். லகரி முருகன் சார், ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அவங்க தான் அந்த அர்ஜுன் பேர் 10 படத்தோட சாங் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ பிரசன்ட் மீடியாவுக்கு. சென்ட்ராயன் நண்பர் சென்ட்ராயன், அவர் வந்து அந்த பொல்லாதவன் படத்தில் வந்து ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு. ஸோ அது எல்லா பேருமே சொல்லுவாங்க அந்த பைக் திருடான்னு சொல்லி. இந்த படம் இவருக்கு ஒரு ஐகானிக்காக ஒன்று மாறும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ இவருக்கு ஒரு பெரிய இதாக அமையணும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நானும் காய்ச்சி வந்து பேசியிருக்கேன். நன்றி. அது எப்படி ஹீரோவை நாங்க சும்மா விட முடியுமா? அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். திறமை என்பது தேடலில் இல்லை, உங்கள் முயற்சியில் வியர்வையில் இருக்கிறது. அந்த முயற்சி 300 வரை சென்றிருக்கிறது. படங்கள் பல வென்றிருக்கிறது. தோற்றத்தில் சாதாரணமாக தெரிந்தாலும் கொடுக்கும் கதாபாத்திரத்தை தன்வசமாக்கி நம்மை சிரிக்க வைப்பதில் இவரே சரித்திரம்.